கனடா நாட்டில் வசிக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஏற்கனவே நிறைய பேர் இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்கள். பிந்திய செய்தியாக இருக்கலாம் உங்களுக்கு. கனடா நாட்டில் தனியார் துறையில் தற்காலிகமாக பணிபுரிபவர்களாக இருந்தாலும் சரி, கனடா அரசு அவர்களுடைய சம்பளத்தை அதிகரித்துள்ளது. அதாவது இந்த நடப்பாண்டு 2025 ஏப்ரல் 1 இருந்து ஏற்கனவே நீங்கள் மணித்தியால கணக்கில் 17.30 கனேடியன் டாலர் எடுத்திருப்பீங்கள். இனிமேல் 1 இருந்து உங்களோட மணி நேர சம்பளம் 17.75 கனேடியன் டாலர், கிட்டத்தட்ட 0.45 கனேடியன் டாலர் வந்து உங்களுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு மணிக்கு. அப்போ நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் வேலை செய்திகளாக இருந்தால் எவ்வளோ வரப்போகுது, இல்லாட்டி கிழமை நாட்களில் அங்கத்தையே சட்டத்திட்டமே நீங்கள் வேலை செய்யுங்கன்னா எவ்வளோ வரப்போகுது, மாதத்துக்கு எவ்வளோ வரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ இந்த அதிகரிப்பானது கனடா அரசு அறிவிக்கிறாருன்னு சொன்னால் தற்போதைய பொருளாதார நிலை, விலைவாசிகள் இதுகளை கருத்தில் கொண்டு எந்த துறையினரும் பாதிக்கக்கூடாது அந்த வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குது. முக்கியமாக தனியார் துறைகள், தற்காலிக பணியாளர்கள் இவங்களுக்கு தான் இந்த ஊதிய அதிகரிப்பை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. புதிய குறைந்தபட்ச ஊதியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மணித்தியாலத்துக்கு 17.75 கனேடியன் டாலர். அதிகரிப்பு விகிதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.4 வீதம். முக்கியமாக யாருக்குன்னு சொன்னால் இந்த பயனாளிகள் வங்கித்துறையில், விமான சேவை, ரயில்வே போன்ற குழுமம், அதாவது கூட்டாட்சி உள்ள துறைகளில் பணியாற்ற தொழிலாளர்களுக்கு இது பொருந்தும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த ஊதிய உயர்வு தொழிலாளர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை மேம்படுத்துவதற்கும் வாழ்க்கை செலவுகள், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் இன்றைக்கு அங்கே கனடாவில் இருக்கிற விலை உயர்வுகள், விலைவாசிகளை வந்து சமாளிக்கக்கூடிய வகையிலும் இந்த சம்பள உயர்வு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி கனடா அரசு அறிவிச்சிருக்குது. ஸோ இது ஒரு நல்ல செய்தி கனடாவில் இருக்கிறவங்களுக்கு, முக்கியமாக இந்த தனியார் துறை, தற்காலிக துறை பணிகளில் வேலை செய்கிறவங்களுக்கு உண்மைக்குமே மகிழ்ச்சியமாக இருக்கும். ஸோ இந்த செய்தியை நீங்கள் பார்த்த பிறகு கனடாவில் இருக்கிற உங்களோட உறவு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணாட்டி பரவாயில்ல, எடுத்து சொல்லுங்க இப்படியான ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்குது, உங்களுக்கு இது அதிகரிக்கப்படலையான்னு சொல்லி சட்டபூர்வமாக வேலை செய்கிறவர்களுக்கு.